தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவமணி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். அதி கனமழை காரணமாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முழுவதுமாக வெள்ள நீரால் மிதந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். சற்றே ஓய்ந்திருந்த மழை அங்கு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வெள்ள நீரால் ஒரு பகுதி சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாக அந்த சாலையில் ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. மறுபுறம் கிட்டத்தட்ட சாலையினுடைய பாதி அளவுக்கு மேலாக வெள்ள நீர் வழிந்தோடுகிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சாலையின் ஒரு பகுதி முற்றிலுமாக வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது, ஒரு வழி போக்குவரத்தாக மாறி இருக்கிறது. எப்படி இருக்கிறது அங்க நிலவரம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக பல இடங்களில் மழைநீரானது குளம் போல் தேங்கி வருகிறது. குறிப்பாக நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் முத்தம்மாள் காலனிங்கிற பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் கனமழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காரணம் கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே பகுதிகள் முழுவதுமாக மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த 4 வழி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு புறம் வலதுபுறம் 2 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீரானது இடதுபுறத்துக்கு மறுகால் பாஞ்சி சுற்று வட்டார இந்த சைடில் இருக்கக்கூடிய ரஹமத் நகர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தங்களது வீடுகளை காலி செஞ்சுட்டு இங்கிருந்து மாற்று இடங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இந்த பகுதியில் ஒரு பகுதியில், அதாவது 4 வழி சாலையில் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு, மற்றொரு பகுதியில் போக்குவரத்து என்பது நடக்கிறது. ஆனால் இந்த போக்குவரத்து எவ்வளவு தூரம் செல்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சிலர் நாம் இதை பற்றி பேசலாம். சார், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பகுதியில் மழை எப்படி இருக்குது? அங்கே ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம். மழை வரலாறு காணாத அளவுக்கு மழை வேகமாக இருக்குது. இப்போ தண்ணியும் வேகமாக வெளியேறிட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடிக்கு மேலே ரோடுகள்லேயே வெளியே பாஸ் ஆகி தண்ணி இறங்கிட்டு இருக்குது. இப்போ அரசியல்வாதிகளும் நைட்டில் களத்தில் நின்று வேலை செய்கிறாங்க. அதுபோக அரசு அதிகாரிகளும் நைட்லேருந்து களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளுக்கு தண்ணீர் புகுந்துன்னா அவங்க எல்லாம் பக்கம் அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் இருக்க யாரும் முகாம்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டில் நான் மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறேன். என்கிட்ட நானே மினி பஸ்லேருந்து மக்களை எடுத்து நவட்டி கொடுக்குறதுக்கு வண்டிகள் கொடுத்துருக்குறோம். பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்க எந்த பகுதியிலேருந்து வரீங்க? ஹவுசிங் போர்டுல இருந்து வர்றோம். ஹவுசிங் போர்டு இருக்கு 3வது வார்டு. ஹவுசிங் போர்டு 3வது வார்டு சார். இங்க இருந்து ஸ்டாலின் ஐயா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் இடுப்புல நடந்து போனாரு. இப்ப முதல்வராக இருக்காரு. இப்பவும் நாங்க எப்போ வந்தாலும் அவர் இடுப்புக்கு நனைஞ்சுதான் போனோம். அந்த அளவுக்கு இருக்கு. அங்க உள்ள கவுன்சிலர்கள்லாம் 3வது வார்டு கவுன்சிலர் எங்கன்னே காணோம். 4 நாளாக ஆளை காணோம். வீட்டில் போனால் வீடு பூட்டி கிடக்கு. இவங்க இந்த மாதிரிலாம் இது ஒரு பொது, அதாவது வீடு வாசல் கூட தண்ணி வர்றதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள முகாமில் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. யாருமே கிடையாது. அந்த எலெக்ஷன் நேரம் தான் வராங்க. இப்போ யாருமே இங்கே ஒரு அந்த சாப்பாட்டுக்கு காலையில் டீ கடைக்காரங்க பூரா மூடிட்டு போயிட்டாங்க. ஒரு பால் வாங்க கூட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாசலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பால் கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே எந்தெந்த ஏரியாக்குள்ளெல்லாம் அந்த பகுதியில் தண்ணி புகுந்து இருக்குது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முழுமையாக வெளியேறிட்டாங்களா? அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி? முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், இங்கே உள்ளவங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க எங்கன்னு தெரியாது. காலையில் இப்போ நாங்கள் நைட்டு பூரா அங்கிட்டு போயிட்டு இங்கே பார்க்குறோம். யாருமே இல்லை. இந்த தண்ணி பூரா அப்படி கடலுக்கு தான் போகுது. முறையாக போகலை. அங்கங்கே தண்ணிக்கு எங்கே பாதை கிடைக்கோ அங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்குது. அதனால அதை ஒரு முறையா பண்றதுக்கு இங்க ஆள் இல்ல. ஹவுசிங் போர்டுலாம் வீட்டுக்குள்ள தண்ணி, சம்பு தண்ணி, சாக்கடை தண்ணி. உங்க பகுதியில தண்ணி எப்படி? நாங்க ஹவுசிங் போர்டில் தான் இருக்கிறோம். தமிழ்நாடு மெர்கன்ட் பேங்க் பின்னாடி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. நைட்ல இருந்து ஒரே வெள்ளம். சம்புக்குள்ளெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள கிச்சன் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. நிக்கிறது கூட இடம் இல்லை, அப்படி இருக்கு தண்ணி. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணி வந்ததுன்னா அருகில் இருக்கிற முகாம்களுக்கு செல்லணும்னு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருக்காங்க. முகாம்களுக்கு போயிருக்காங்களா? யாருமே போகல யாரும். அது இந்த தண்ணி வடிச்சு காத்திருக்கிறாங்க. கொஞ்சம் கம்மியானா பார்த்துட்டு தான் செய்யணும்னாங்க. கரண்ட் வேற நைட்டில் போனால் கரண்ட் வேற இல்லை, லைட்டு கிடையாது வீட்டுக்குள்ள. அது வேற பிரச்சனையா இருக்கு.
பாலா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக மழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததுனால இந்த பகுதியிலிருந்து தங்களது வீடுகளை காலி செஞ்சுக்கிட்டு இங்கிருந்து கூட இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. முகாம்களுக்கு ஒரு சிலர் சென்ற போதும் பலர் முகாம்களுக்கு செல்லறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்த நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் இந்த பகுதியில் தண்ணியினுடைய வரத்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. குறிப்பாக முத்தமால் காலனி, ரஹமதுல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது வீடுகளுக்குள்ள தொடர்ச்சியாக புகுந்தவாறு இருக்கிறது. பாலா, மாவட்ட நிர்வாகம் சார்பில் முகாம்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. மக்கள் அங்கே போங்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றி முரளி கணேஷ். தற்போதைய தகவல்களுக்கு கடும் மழை காரணமாக தற்போது தூத்துக்குடி எட்டயபுரம் பகுதி, அது மதுரை தூத்துக்குடி இணைப்பு சாலை, தேசிய நெடுஞ்சாலை, அந்த பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஒரு வழி போக்குவரத்தாக மாறி இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது தேனி போடிமெட்டு பகுதி மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு முற்றிலுமாக போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாலையில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? முழுவதும் நீடித்து அநேக இடங்களில் கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் கேரள எல்லையை இணைக்கக்கூடிய போடிமெட்டு மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே, அதாவது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட போடிமெட்டு மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போடிமெட்டு மலைச்சாலையில் பயணிக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லக்கூடிய வாகனங்கள் போடி அடுத்துள்ள முந்தல் சோதனை சாவடியிலும், கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள் போடிமெட்டு சோதனை சாவடியிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் அப்பகுதியில் நடைபெற்று வருகின்றன. மீட்பு பணி முடிவடைந்த பின்னர் சாலையில் உள்ள மண் குவியல்கள் அப்புறப்படுத்திய பிறகு இந்த மலைச்சாலையில் பயணிப்பதற்கு வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இதன் காரணமாக இந்த போக்குவரத்து தடையின் காரணமாக தேனி மாவட்டத்தில் இருந்து கேரளாவில் உள்ள பூப்பாறை, நெடுங்கண்டம், தேவிகுளம், பீர்மேடு, மூணாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கம்பமெட்டு, குமுளி உள்ளிட்ட மாற்றுப்பாதைகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பாலவி பழனிக்குமார், தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தேனி போடிமெட்டு பகுதியில் மண் சரிவால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான வாகனங்கள் சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதி கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் புரட்டி போடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான பகுதிகள் போக்குவரத்து துண்டிக்கக்கூடிய அளவிற்கு அங்கு கடும் மோசமான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் காரணமாக தற்போது வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறி வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்காங்க?